குழலோசை சிறப்பு பல்சுவை நிகழ்ச்சி அமுதமலை மூலம் உங்களை மகிழ்விக்க வருகின்றது. இந்நிகழ்ச்சியில் அறிவியல், ஆன்மீகம், ஆரோக்கியம், சுய முன்னேற்றம் போன்ற பல அம்சங்கள் உங்களை ஊக்குவிக்க உள்ளது. முதலில் அன்பு கடல், அமைதி கடல், கருணை கடலான இறைவனை நினைந்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். என்னாலும் நெஞ்சில் தீராமல் எங்கே வாழுமே. கடவுள் தந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு. கண்கள் மூடியே வாழ்த்து பாடு. நாமெல்லாம் சுவாசிக்க தனித்தனி காற்று கிடையாது. மேகங்கள் மேகங்கள் இடங்களை பார்த்து பொழியாது. கோடையில் இன்று இலையுதிரும் வசந்தங்கள் நாளை திரும்பி வரும். வசந்தங்கள் மீண்டும் வந்து விட்டால் குயில்களின் பாட்டு காற்று வரும். முடிவதும் பின்பு தொடர்வதும் இந்த வாழ்க்கை சொல்லும்
தானே கேளடி. கடவுள் தந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு. கண்கள் மூடியே வாழ்த்து பாடு. திருக்குறள் தமிழர்களுக்கு கிடைத்த ஒரு அரிய பொக்கிஷம். எவ்வளவு அழகாக ஒரு 2 வரியில் திருவள்ளுவர் வாழ்க்கை தத்துவங்களை, வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை, வாழ்க்கையில் முன்னேற்றம், சந்தோஷம், அமைதி எல்லாம் இருப்பதற்கு எவ்வளவு அழகாக சொல்லிவிட்டு சென்றுள்ளார். இதை 2 வரி கவிதை என்று சொல்லலாம். இதில் எனக்கு இவ்வாறு ஆர்வம் வந்தது. திருக்குறள் நான் முழுமையாக படித்ததில்லை. ஆனால் அடிக்கடி அவங்க அப்பா ஏதாவது உதாரணம் சொல்லும்போது திருக்குறளை சொல்லி அதன் உதாரணத்தை சொல்லுவார். அவர் திருக்குறளில் நல்ல ஆர்வம் மிகுந்தவர், நல்ல பாண்டித்தியம் பெற்றவர் என்றே சொல்லலாம். அதால எனக்கு திருக்குறளில் உள்முகமான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. வீடியோக்களையும் நான் அடிக்கடி அதை பற்றி ஆக்கள் பெருமையாக சொல்வதை கேட்பேன். கிட்டடியில் ஒரு யூடியூப்பில் ஒரு திருக்குறளின் பெருமையை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதுதான் இது எல்லா மக்களுக்கும் மீண்டும் 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 கேட்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தால் என்ன என்று எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. அதனால்தான் இந்த நிகழ்ச்சியிலும் இந்த திருக்குறளை இணைத்து நாங்கள் எல்லோரும் இந்த திருக்குறளை கேட்டு பயன்பெறலாம் என்று நம்புகின்றேன். நீங்களும் கேட்டு பயனடைவீர்கள் என்று நம்புகின்றேன். என்ஜாய். ஆல் இண்டியா ரேடியோ மெதராஸ் நிலையம் இப்பொழுது டாக்டர் ஆளவந்தார் அவர்கள் அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறள் என்பது பற்றி பேசுவார். திருக்குறள் உலகில் உள்ள பூசல்களையும் பிணக்குகளையும் மாறுபாடுகளையும் வேறுபாடுகளையும் அகற்றி மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய நூல் திருக்குறள். யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல், வள்ளுவர் போல், இளங்கோவைப் போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை என்றார் சுதந்திர கவி பாரதி. நான் அறிந்த நூல்களிலே வள்ளுவரது குறளைப் போல் அரிதிலும் அரிய நூலை கண்டதில்லை என்றார் உலக உத்தமர் காந்தி மகான். அது அகில உலக மொழிகளிலெல்லாம் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்று காந்தி மகான் விரும்பினார். அவர் கண்ட கனவு நினைவாகி வருகிறது. திருக்குறள் ஏறத்தாழ 1800 ஆண்டுகளாக நம் நாட்டு மக்களால் போற்றி காப்பாற்றப்பட்டு வந்துள்ள ஒரு அரிய பொக்கிஷமாகும். ஜாதி, சமயம், நிறம், மொழி, நாடு முதலிய வேறுபாடுகளுக்கும் அப்பாற்பட்டு நிற்பதால் அழியா புகழ்பெற்று விளங்குகிறது. பதவி வகிப்போரையும் பதவி வகிக்க விரும்புவோரையும் பழிச்சொல், இழிச்சொல் ஆகிய இருவகை சொல்லம் நின்று பாதுகாக்க உதவி செய்யும் கவசம் திருக்குறள். அமைச்சரின் கடமை, வேளாளரின் பண்பு, வறுமையின் கொடுமை, ஈதலின் பெருமை இவைகளை விளக்குவதால் ஆள்வோர் ஆளப்படுவோர் இருவரது அறிவையும் துலக்கி அமைதியையும் அன்பையும் பெருக்க வல்லது திருக்குறள். வாழ்க்கை துணைக்கு வழிகாட்டி திருக்குறள். பெண்ணின் பெருமைக்கு பேராதரவளிப்பது திருக்குறள். ஆகையால் ஆண், பெண், ஏழை, பணக்காரன், பாட்டாளி, முதலாளி அனைவரும் இவ்வரிய நூலை படித்து அனுபவத்தில் கொணர்ந்தால் நம்மிடையே அறிவு வளரும், அன்பு பெருகும், வாழ்வு வளம் பெறும். அதிகாரம் 1 கடவுள் வாழ்த்து. முதலாவது குறள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆதி பகவன் முதற்றே உலகு. அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, வள்ளுவர் ஆக்கி நமக்களித்த அரும்பொருளே. அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, வள்ளுவர் ஆக்கி நமக்களித்த அரும்பொருளே.
அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. உலகுக்கு ஒளி போலே, உலகுக்கு ஒளி போலே, உடலுக்கு உயிர் போலே, உலகுக்கு ஒளி போலே, உடலுக்கு உயிர் போலே, பயிருக்கு மழை போலே, பயிருக்கு மழை போலே, பைந்தமிழ் மொழியாலே அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. அறம் பொருள் இன்பம் எனப்படும் முப்பாலே, அனுபவத்தாலே தான் சுவைத்ததற்கப்பாலே. அறம் பொருள் இன்பம் எனப்படும் முப்பாலே, அனுபவத்தாலே தான் சுவைத்ததற்கப்பாலே. அவனியில் உள்ளோர்கள் அனைவரும் தன்னை போலே, அவனியில் உள்ளோர்கள் அனைவரும் தன்னை போலே, அவசியம் கற்றுணர்ந்து பயன் பெறும் நினைப்பாலே, அவசியம் கற்றுணர்ந்து பயன் பெறும் நினைப்பாலே அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. வாழும் வழிமுறைக்கு இலக்கணமானது மனம் மொழி மெய்யணிக்க வாத்திட்ட தேனிது. வாழும் வழிமுறைக்கு இலக்கணமானது மனம் மொழி மெய்யணிக்க வாத்திட்ட தேனிது. வானகம் போல் விரிந்த பெரும் பொருள் கொண்டது, வானகம் போல் விரிந்த பெரும் பொருள் கொண்டது. எம் மதத்துக்கும் பொதுவென்னும் பாராட்டை கண்டது, எம் மதத்துக்கும் பொதுவென்னும் பாராட்டை கண்டது. அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே வள்ளுவர் ஆக்கி நமக்களித்த அரும்பொருளே. அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு பலர் பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கின்றனர். அவர்கள் வேலையில் வெற்றி பெறுவதற்கு, ஆரோக்கியத்தில் வெற்றி பெறுவதற்கு, பொருளாதாரத்தில் வெற்றி பெறுவதற்கு, இதில் விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறுவதற்கு. இதை பற்றி இப்போது சற்று பார்ப்போம். இந்த வெற்றியை எவ்வாறு நாமும் உறுதி செய்து கொள்ளலாம், அதுக்கு தேவையான அடிப்படை தகுதிகள் எவை? இதுக்கு தகுதிகள் என்று சொல்வதற்கு எந்த தகுதியுமே வெற்றி அடைவதற்கு உண்மையில் எந்த தகுதியும் தேவையில்லை. அதுக்கு தேவையானது ஒன்று அந்த விடாமுயற்சி. அதை பற்றி தான் இப்ப பார்க்க போறோம், அந்த ஆசை. அதுக்கு முதல் வெற்றி என்றால் என்ன, சக்சஸ் என்றால் என்ன? நான் அண்மையில் ஒரு வீடியோவில் பார்த்தேன். ஏர்ல் நைட்டிங்கேல் ஒரு தத்துவ ஞானி சொல்லியிருந்தார், சக்சஸ் இஸ் a progressive realization of the worthy ideal. அதாவது வெற்றி என்பது ஒன்றை நோக்கி நாங்கள் மீண்டும் 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 அதை பற்றி நினைத்துக் கொண்டு அதை பற்றி குறிக்கோளாக இருக்கும் போதுதான் அந்த வெற்றி உங்களுக்கு உறுதியாகும். ஆங்கிலத்தில் வடிவாக சொல்லியிருந்தார். எனவே இந்த வெற்றியை தகுதி செய்வது எது, அந்த வெற்றிக்கு குறிக்கோள் எது? இதுக்குத்தான் முதலாவது எங்களுக்கு தேவை ஒரு இலக்கு. வெற்றிக்கு ஒரு இலக்கு, அதை பற்றி ஒரு நோக்கம் எங்களுக்கு தெரிய வேண்டும். சின்ன வயதில் எனக்கு ஒரு படித்த கதை ஒன்று ஞாபகம் வருகின்றது. அலிஸ் இன் ஒண்டர்லாண்ட் ஒரு ஆங்கில கதை. அதுல அந்த அலிஸ் காட்டில் துறைந்து விடுவார். அப்போ போறதுக்கு வழி தெரியாமல் போய்கொண்டே இருப்பார். ஒரு இடத்துக்கு போன்ற போது அந்த பாதை ரெண்டு பக்கமாக பிரிந்தது. அவரோட ஒரு பூனைக்குட்டியும் போய்கொண்டிருந்தது. அதுல இருந்து சரியா கிளம்பி போயிட்டா. இடப்பக்கம் திரும்பவா வலப்பக்கம் திரும்பவாண்டு. அப்ப அந்த பூனை கேட்டுதான் அந்த அலிசிட்டு, நீ எங்க போக வேணும், எங்க போக விரும்புகிறாய் என்று.
இந்த அலிஸ் சொன்னாராம் எனக்கு எங்க போறோன்னு எனக்கே தெரியாதுண்டு. அப்ப பூனை சொல்லிச்சிடாம், எங்க போறோன்னு தெரியாட்டி நீ லெப்ட்ல திரும்பினா என்ன, ரைட்ல திரும்பினா என்ன, வலப்பக்கம் திரும்பினா என்ன, இடப்பக்கம் திரும்பினா என்ன, அது எந்த வித்தியாசமும் உனக்கு கொண்டு வர போவதில்லை. இந்த கதை என்ன விளங்குவது என்றால், எமது வாழ்க்கையில் குறிக்கோள் என்று இல்லாதவரில் நீங்கள் என்ன முயற்சி செய்தாலும் பரவாயில்லை. ஏன்னா இலக்கு இல்லாமல் நீங்கள் எங்க வலப்பக்கம் திரும்பினாலும் என்ன, இடப்பக்கம் திரும்பினான நீங்க போற இடத்துக்கு போய்கொண்டே இருப்பீர்கள். ஆனால் இலக்கு இல்லாம போனால் எங்கேயோ ஒரு இடத்துக்கு தான் போவோம். ஆனா ஒரு குறிக்கோளோடு போகும் பொழுதுதான் நாங்கள் அந்த இலக்கை அடைவோம். இன்னொரு மிகவும் அருமையான உதாரணம், கப்பலை ஓட்டும் பொழுது அந்த மாலுமி கப்பலை ஓட்டும் பொழுது அவருக்கு தெரியும் எங்கே இருந்து கிளம்புகின்றார், எங்கே சென்றடைய போறார். அவர் ஏற்கனவே அந்த இலக்கு தெரிஞ்சபடியால் அந்த இலக்குக்கு ஏற்ற மாதிரி அந்த கப்பலை நகர்த்துவார். அந்த இலக்கு இல்லாமல் அவர் கப்பலை எடுத்தார் என்றால் எங்க போய் சேருவார், காத்தடிக்கிற செய்திதான் போய் சேருவார். அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில் இலக்கு எங்களுக்கு மிக மிக முக்கியம். அந்த இலக்கை நிர்ணயிப்பது எவ்வாறு, அதுக்கு நீங்களே உங்களை ஒரு கேள்வி கேளுங்கள். எனக்கு வாழ்க்கையில் என்ன தேவை? உங்களுக்கு வேலையை பற்றிய ஒரு இலக்கு என்றால் வாழ்க்கையில் எனது வேலையில் எனது இலக்கு என்ன, ஆரோக்கியத்தில் எனது இலக்கு என்ன, பொருளாதாரத்தில் எனது இலக்கு என்ன, ஆன்மீகத்தில் எனது இலக்கு என்ன, எல்லா துறைகளிலும் நீங்கள் ஒரு பொது அந்த இலக்கை செட் பண்ணி வைக்கலாம். சுருக்கமாக அந்த வாழ்க்கை நீங்கள் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்க்க போறீங்க, சந்தோஷமான வாழ்க்கையா, இன்பகரமான வாழ்க்கையா, செல்வம் நிறைந்த வாழ்க்கையா, ஆரோக்கியம் நிறைந்த வாழ்க்கையா, இதெல்லாம் நீங்கள் தெளிவாக உங்களில் இலக்கை நிர்ணயித்துக் கொண்டால்தான் இதை நீங்கள் அடைய முடியும். இலக்கு இல்லாட்டில் அந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. 0.1% அது உங்களோட போற வழியில் இருந்தால் தான் உங்களுக்கு கிடைக்கும். இலக்கு இல்லாட்டி, இலக்கு இருந்தால் அதை நோக்கி நீங்கள் போகலாம், கண்டிப்பாக நீங்கள் அடைய முடியும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை இணையதள வானொலியில் உங்களுக்கான நேரத்தில் குழலோசை. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை இணையதள வானொலியில் உங்களுக்கான நேரத்தில் குழலோசை. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இல்லது, சக்சஸ் லீவ்ஸ் க்ளூ. நாங்கள் அடைய விரும்புவது ஏற்கனவே பலர் அடைந்து விட்டார்கள். அவர்கள் எங்களுக்கு அதுக்கு எப்படி அடைந்தார்கள், அதுக்கு என்ன முயற்சி செய்தார்கள், என்ன என்ன முயற்சிகளை மேற்கொண்டு அதை அடைந்தார்கள் என்று ஏற்கனவே அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டிட்டு போகிறார்கள். அதுகளை நாம் பின்பற்றும் பொழுது நாமும் அதை அடையலாம் என்றுதான் அந்த பழமொழியின் ஆழமான கருத்து. சோ அதுக்குத்தான் முதலாவது எங்களுக்கு தெரிய வேண்டியது, எமது வாழ்க்கையின் குறிக்கோள் எது, எதை நீங்கள் அடைய போறீங்கள். இலக்கும் குறிக்கோளும் மிக மிக அவசியம். ஏன் அது அவசியம் என்று இன்னொன்று சொல்லும் பொழுது என்னென்றால், வெற்றி ஒரு நாளும் நேர்பயணமாக இருக்காது. ஏற்ற தாழ்வுகள் வரும், அப் அண்ட் டவுன் வரும். அதாலே எங்களுக்கு வாழ்க்கையில் சேலஞ்சுகள், சவால்கள் வரும் பொழுது இந்த மாதிரி ஒரு குறிக்கோள் தான் எங்களை மீண்டும் அதை நோக்கி மீண்டும் 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 நகர்த்தி கொண்டு செல்கின்றது. இது குறிக்கோள் போகாட்டி தடைகள் வரும் பொழுது நாங்கள் அதை இந்த வெற்றியை நோக்கி வெற்றிகரமாக பயணிக்க முடியாது. அது இடைநிறுத்தியோட நிறைய சந்தர்ப்பங்கள் உள்ளது. சோ முதலாவது நாங்கள் ஒரு சரியான ஒரு குறிக்கோளை வைத்திருக்க வேண்டும். இரண்டாவது, அதை பற்றி நாங்கள் அதுக்கு ஆஃப்கோர்ஸ் குறிக்கோள் மட்டுமிருந்தால் போதாது. நாங்கள் அதுக்காக செய்ய வேண்டிய விஷயங்களை நாங்கள் கண்டிப்பா செய்ய வேண்டும். இப்ப ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் அதுக்கு இங்க என்ன செய்யணும், சாப்பாட்டில் கவனமாக இருப்பதா, எக்ஸசைஸ் செய்வதா, அதுகளை பற்றி நாங்கள் என்னென்ன நேரம் எப்படி செய்ய வேண்டும் என்று அதுகளை தெரிந்திருக்க வேண்டும். அதே மாதிரி மூன்றாவது எதையும் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். தொடர்ச்சி மிகவும் இம்பார்ட்டன்ட். இன்றைக்கு சேர்த்து போட்டு நாளைக்கு விட்டுட்டு நாளண்டைக்கு செய்து தொடர்ச்சி இல்லாமல் செய்தால் அதில் நாங்கள் சரியாக நீண்ட வெற்றியை அடைய முடியாது. சோ தொடர்ச்சியாக செய்வது மிக மிக இம்பார்ட்டன்ட். தியானமாக இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும், உங்களோட வேலையாக இருக்கட்டும், எதிரையும் ஒரு தொடர்ச்சி இருந்தால் தான் அதில் கண்டிப்பாக நாங்கள் வெற்றி அடைய முடியும். அடுத்தது ஒழுக்கம். ஒழுக்கம் வெரி 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 இம்பார்ட்டன்ட், மிக மிக அவசியமானது. என்னடா டிசிப்ளின் இஸ் சொல்லுவாங்களே, டிசிப்ளின் இஸ் கீ ஃபார் எவ்ரிதிங். சோ ஒரு டிசிப்ளின்டா சிலவள ஒரு நேரத்துக்கு போறது, நேரத்துக்கு அந்தந்த நேரத்தில் செய்வது, இந்த இலக்கை நாங்க சரியாக நிர்ணயித்து விட்டோம்டா ஒழுக்கம் அதோடு சேர்ந்து வரும். அதுக்குத்தான் இலக்கு ஆரம்பமாக இருந்தது. அடுத்ததாக நாங்கள் சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். சில ஒரு விஷயங்களை ஒரு பரீட்சைக்கு நோக்கி படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் விளையாட்டு நேரங்களை கொஞ்சம் ஒதுக்க வேணும், படம் பார்க்க நேரங்களை கொஞ்சம் விட்டுக் கொடுக்க வேணும். அதே மாதிரி ஏதோ ஒன்றை நீங்கள் விட்டுக் கொடுக்க வேணும், உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் எடுக்க வேணும் என்றால். அடுத்தது நீங்கள் அதுக்கு தேவையான ஞான கருத்துக்களை ஒரு துறை, குறிப்பிட்ட துறையில் நீங்கள் விஞ்ஞானத்துறை நீங்கள் முயற்சி அடைய வேண்டும். விஞ்ஞானத்தை பற்றி ஞானத்தை நீங்கள் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு புத்தகங்கள் இருக்கின்றன, வீடியோக்கள் இருக்கின்றன, ஆடியோக்கள் இருக்கின்றன, இப்படியான நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. அதை கேட்டு உங்கள் ஞானத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்ளலாம். The knowledge is key, the knowledge is power என்று சொல்வார்கள். அந்த ஞானத்தில் ஒரு சக்தி இருக்கிறது. அந்த ஞானத்தை நீங்கள் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். மற்றவர்கள் அனுபவத்தை படிக்கிறதன் மூலம், மற்றவர்களின் வாழ்க்கை கதைகளை படிப்பதன் மூலம் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் மற்றவரின் வாழ்க்கை கதைகளை படிப்பது. ஏனென்றால் வாழ்க்கையில் அவர்கள் என்னென்ன சாதனைகளை பெறுவதற்கு என்னென்ன சோதனைகளை மேற்கொண்டார்கள், என்னென்ன படிமுறைகளை மேற்கொண்டார்கள், ட்ரெண்டை நாங்கள் படிக்கும் போதுதான் நாங்களும் அதுக்கு தயாராக முடியும். அதுதான் மற்றவரின் வாழ்க்கைக்கு சரிதங்களை படிப்பது மிக மிக ஒரு இம்பார்ட்டன்ட் ஆனது. அடுத்தது விடாமுயற்சி. நெவர் எவர் எவர் குவிட்னு சொல்லுவாங்க. எப்போதும் நாங்கள் எங்களோட முயற்சியை நிறுத்தக்கூடாது. எப்போது ஒரு மனிதன் தோல்வி அடைகிறான் என்றால் அவன் செய்யும் முயற்சியை நிறுத்தும் பொழுதுதான். அவன் எத்தனை தடவை அவர் விழுந்தாலும் விழுந்தாலும் நாங்கள் அதை நிறுத்தவில்லை என்றால் நாங்கள் தோல்வி அடையவில்லை. யோசிச்சு பாருங்கள், நீங்கள் இப்போ எத்தனை வயது உங்களுக்கு தெரியலை, நீங்கள் குழந்தை இருக்கும் பொழுது, நீங்கள் எழும்பி நடக்கும் பொழுது எத்தனை தடவை விழுந்திருப்பீர்கள், எத்தனை தடவை நாங்கள் விழுந்திருப்போம். இருந்தாலும் நாங்கள் மீண்டும் ஒழும்பி நடக்க தொடங்கினபடியால் தான் இன்று நாங்கள் நடமாடுகின்றோம். அப்ப நாங்கள் விழுந்த போது ஐயோ என்ன நடக்க முடியாது என்று நான் அப்படியே படுத்திருந்தேன் என்றால் இன்று வரைக்கும் படுத்துத்தான் இருந்திருப்போம். எனிவே உங்களால் முடியும். நீங்கள் இப்போது நடக்கின்றீர்கள் என்றால்
நீங்கள் அதை விடாமுயற்சி பண்ணித்தான் இந்த வெற்றியை அடைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்தும் விடாமுயற்சி செய்யுங்கள், வெற்றி உங்கள் கழுத்துமாலியாகும். அதே மாதிரி இந்த வெற்றி ஏன் நான் கண்டிப்பாக அடைய வேணும், என்ன காரணம், எதுக்காக இந்த வெற்றியை நான் அடைவதன் மூலம் யார் பயனடைய போகிறார்கள், என்னோட சமூகம் பயனடைய போறோம், உங்கள் குடும்பத்தர் பயனடைவார்களா, உங்களோட குழந்தைகள் பயனடைவார்களா, உங்கள் அப்பா அம்மா பயனடைவார்களா. சோ அந்த ஒரு நோக்கம், உறுதியான நோக்கம் இருக்கும் பொழுது, உங்க இலக்கோடு சேர்த்து இந்த உறுதியான நோக்கம் இருக்கும் பொழுது எந்த தடைகளையும் நீங்கள் தாங்கி செல்லலாம். கடைசியாக சில ரிஸ்க் சொல்றார்கள், சில ரிஸ்க் அதுகளை நாங்கள் எதிர்பார்க்கலாம், அதுகளையும் நாங்கள் எதிர்கொள்ள வேணும். ஏனென்றால் ரிஸ்க் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப். அது எங்களுக்கு நிறைய பாடங்களை கற்றுத் தருகின்றது. அதுக்காக நாங்கள் இழப்பை நோக்குவோம் என்று சொல்ல முடியாது. ஆனால் அது மிக மிக இம்பார்ட்டன்ட். நாங்கள் எப்போதும் சிறிய அளவு ரிஸ்கை எதிர்பார்க்கலாம், அதுக்காக வருவோனுமெண்ட் இல்லை. ஆனால் அந்த இலக்கும் குறிக்கோளும் அந்த விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையின் போது வெற்றி எப்போதும் உங்கள் காலத்து மாறியாகும். நல்லது. இந்த கருத்துக்களை நீங்களும் உங்கள் பயிற்சியில் போட்டு உங்கள் வெற்றியடைய எமது வாழ்த்து. மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. வெட்டி கொடி கட்டு, மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. கை தட்டும் மொழிபட்டு, நீ விடும் நெற்றி துளிப்பட்டு, பாறைகள் ரெட்டை பிளவுற்று உடைபடு படையப்பா. கை தட்டும் மொழிபட்டு, நீ விடும் நெற்றி துளிப்பட்டு, பாறைகள் ரெட்டை பிளவுற்று உடைபடும் படையப்பா. வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று, பகைவரை வெட்டி தலை கொண்டு நடையிடு படையப்பா. வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று, பகைவரை வெட்டி தலை கொண்டு நடையிடு படையப்பா. மிக்க துணி உண்டு, இளைஞர்கள் பக்க துணை உண்டு, உடன்பர பக்கட் படையுண்டு, முடிவெடு படையப்பா. வெற்றி கொடி கட்டு, மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. வாழ்க்கையில் ஆயிரம் தடைக்கல்லப்பா, தடைக்கல்லும் உனக்கொரு படிக்கல்லப்பா. வாழ்க்கையில் ஆயிரம் தடைக்கல்லப்பா, தடைக்கல்லும் உனக்கொரு படிக்கல்லப்பா. படையப்பா. வெற்றி கொடி கட்டு, மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. கை தட்டும் மொழிபட்டு, நீ விடும் நெற்றி துளிபட்டு, பாறைகள் எட்டை பிளவுட்டு உடைபடும் படையப்பா. வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று, பகைவரை வெட்டி தலை கொண்டு நடையிடு படையப்பா.
கொடிகட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை இணையதள வானொலியில் உங்களுக்கான நேரத்தில் குழலோசை. உங்களுடன் ஒரு குட்டி கதை. இந்த வயதில் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அலாபுதீனும் அற்புத விளக்கு என்ற ஒரு கதை. அந்த அலாபுதீனுக்கு ஒரு அற்புத விளக்கு கிடைக்கின்றது. அது தச்சிலாக அவர் உரசும் பொழுது அதில் ஒரு பூதம் வந்து அவருக்கு ஒரு வரம் கொடுக்கின்றது. அந்த 3 வரம் அவர் கேட்கலாம். அதை சொல்லு அந்த வரத்தில் என்னவா இருந்தாலும் அதை நிறைவேற்றி கொடுக்கும் அந்த பூதம். இது அந்த கதையின்படி 3 வரங்கள்லாம் கொடுக்குது. ஆனா அதே மாதிரி ஒரு அற்புத விளக்கு உங்கள் வாழ்க்கையிலும் இருந்தால் 3 இல்ல 30,000 1000 எண்ணற்ற அளவு ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சக்திகள் உங்களுக்கு இருந்தால் எவ்வாறு சந்தோஷப்படுவீங்கள்? அப்படி ஒரு வசதிகள் இருந்தால், அப்படி ஒரு சக்தி உங்களுக்கு இருந்தால் எவ்வளவு சந்தோஷப்படுவீர்கள்? உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, அதே சக்தி அதே வசதிகள் உங்களுக்கும் உண்டு. உங்களுக்குள்ளே இருக்கு. அந்த அபாரமான சக்தி உங்களுக்குள்ளே இருக்கு. அதுதான் இப்போ அதை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த ரகசியத்தை உங்களுடன் இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இப்போது நவீன தொழில்நுட்பங்கள் கூடி இது உங்களோட வாழ்க்கை மிகவும் ஈஸியாக்கி விட்டது. இந்த AI டெக்னாலஜி என்று சொல்வார்கள், ChatGPT. உங்களோட வாழ்க்கையில் சில ப்ராம்ப்ட்களை அதில் போட்டீங்கள் என்றால், ப்ராம்ப்ட் போட்டீங்கன்னா அதுக்கு தேவையான அதை பற்றிய முழு டீட்டெயிலையும் அது உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி வருகின்றது. உங்கள் வாழ்க்கை மிக மிக ஆக்சுவலி ஈஸியாகிவிட்டது. வாழ்க்கை எந்த வகையிலும் உங்களுக்கு இது எனக்கு இது தெரியாது என்று சொல்ற அளவுக்கு இனி சாக்கு போக கொள்ள முடியாது. இந்த ChatGPT இந்த AI டெக்னாலஜி மூலம் நீங்கள் உங்களுக்கு தெரியாதையும் தெரிந்து கொள்ளலாம். எனிவே, இப்போது உங்களுக்குள்ளும் அந்த மகா சக்தியை, அது என்ன சக்தி, அதை பற்றி தான் இப்போது அறிய போகிறோம். அது வேறொன்றுமில்லை, உங்கள் சிந்தனை சக்தி, உங்கள் மனதின் சக்தி, உங்கள் ஆழ்மனதின் சக்தி. யோசிப்பார்கள், ஏன் ஒருவர் சந்தோஷமாக இருக்கின்றார், சிலர் கவலையாக இருக்கின்றார், ஏன் சிலர் பணக்காரர் இருக்கின்றார், சிலர் விதலைகளாக இருக்கின்றார், ஏன் சிலர் பயப்படுகின்றார்கள், சிலர் நம்பிக்கை நிறைந்திருக்கின்றார்கள், ஏன் சிலர் நல்ல வீடுகள் வச்சிருக்கிறார், சிலர் ஓலை குடிசையிலே இருக்கின்றார்கள், ஏன் சிலர் வெற்றி அடைகின்றார்கள், சிலர் தோல்வி அடைகின்றார்கள், ஏன் சிலர் முட்டாளா இருக்கிறார், சிலர் அறிவாளிகள் இருக்கின்றார்கள், சிலர் நோயால் குணப்படுகின்றார்கள், சிலர் ஆரோக்கியமாக இருக்கின்றார்கள். இப்படி கேள்விகள் கேட்டுக்கொண்டே போகலாம். இதுக்கு ஏன் என்று கேட்கும் பொழுது இதுக்கு பலர் பல விதமாக சொல்வார்கள். ஆனால் மற்ற குறை சொல்லாது விட்டது. எல்லா சக்திகளும் இதெல்லாம் உங்களுக்குள் இருக்கும் சக்திகளை நீங்கள் எவ்வளவுத்துக்கு அதை உபயோகிக்கின்றீர்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு தேவையானதுதான் கிடைக்கும். இது உங்கள் இருக்கும் சக்திகளை வைத்து நீங்கள் இதை வாழ்க்கை நன்றாக இருப்பவர்கள், வெற்றி அடைபவர்கள் தங்கள் இருக்கும் சக்திகளை சரியாக யூஸ் பண்ணி பிரயோசனப்படுத்தி நன்றாக இருக்கின்றார்கள். அதை வாழ்க்கை சரியாக இல்லாதவர்கள் அதை சரியாக நெறிப்படுத்துவதில்லை. சில பேர் நன்றாக செய்கின்றார்கள், ஆனாலும் அடைய முடிவதில்லை. சில பேர் நன்றாக செய்வதில்லை, கிடைக்கும். இதெல்லாம் வாழ்க்கையின் தத்துவங்கள், ஆழமான விஷயம். இதை பற்றி இந்த நிகழ்ச்சி மூன்று பல முறை இதை நாங்கள் எடுத்துரைப்போம். இன்று எங்கள் சிந்தனைகளின் சக்தி, உங்கள் ஆழ்மனதின் சக்தியை பற்றி ஒரு சில விஷயங்கள் உங்களுடன் பேசலாம் இருக்கின்றேன். இந்த ஆழ்மனதின் சக்தி ஒரு அற்புதமான சக்தி. இந்த சிந்தனை சக்தி நீங்கள் எதையும் நினைத்ததை எதையும் சாத்தியக்கூடிய ஒரு சக்தி இருக்கின்றது. இப்போ யோசிச்சு பாருங்கள், ஆனா இதை பற்றி யோசிக்கும் போது மக்கள் சொல்வார்கள், எனக்கெல்லாம் இப்படி கஷ்டப்பட முடியாது. உங்களுக்கு ஒரு குட்டி கதை என்று ஞாபகம் வருகின்றது. ஒரு விவசாயிக்கு 4 பையன்கள் இருந்தார்கள். இந்த விவசாயி தான் கஷ்டப்பட்டு விவசாயம் செய்து இந்த மகன்களை நன்றாக வளர்த்து வந்தார். அவருக்கு சாகும் தருவாயில் அவருக்கு கவலை வந்து விட்டது. இந்த மகன்கள் உழைக்க தெரியாதவர்கள் இருக்கின்றார்களே, நான் இறந்த பொழுது எவ்வாறு இவர்கள் இந்த வாழ்க்கையை கொண்டு நடத்த போறான்னு ஒரு கவலை வந்து விட்டது. அப்போது இவர்களை திருத்துவதற்கு ஒரு யுக்தி கண்டுபிடிக்கின்றார். அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது அவர் எல்லாரையும் இந்த மகன்களை கூப்பிட்டு குறிப்பிட்ட இடத்தில்
தன் நிலப்பரப்பில் ஒரு பொக்கிஷம் இருக்கின்றது. அதை நீங்கள் எல்லாரும் போய் குறிப்பிட்ட அந்த நிலத்தில் இடத்துல சொல்லி குறிப்பிட்ட நிலத்தில் தான் சொல்றார். அது நீங்கள் எல்லாம் போய் தேடி கண்டுபிடிச்சு அதை எடுத்து உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொள்ளுங்கள், எனது ஆயுள் காலம் நெருங்கி விட்டது என்று சொல்லி போட்டு அவர் இறந்து வருகின்றார். இதனால் அதை சிறந்த அந்த மகன்கள் அப்படி எல்லாம் முடிந்த பிறகு அந்த புதையலை தேடி போகின்றார்கள். அந்த குறிப்பிட்ட காணியை போய் கிண்டி உழுது அந்த புதையலை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். எல்லா முழு காணியை கிண்டி எந்த புதையலும் அம்புடவில்லை. அதனால் வந்த இன்னொரு விவசாயி சொன்னார், நல்ல வடிவாக இந்த காணியை நல்லா உழுது பயன்படுத்தி இருக்கிறீர்களே, வேணுமென்றால் நீங்க விவசாயம் செய்தே உங்களை தந்தையின் தொழிலை உயர்த்தலாம் என்று சொன்ன ஒரு ஆலோசனமாய் சொல்லிவிட்டு போயிட்டார். இவர்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை. இருந்தாலும் புதியில காணவில்லை. இருந்தாலும் அவர் சொன்ன மாதிரி விவசாயம் செய்யலாம் தான், ஏற்கனவே நாங்கள் கடின வேலை செய்தாகிவிட்டது, விவசாயம் செய்வோம் என்று அவர்கள் பயிர்களை விதைச்சு பார்க்கின்றார்கள். அவர்களுக்கு எதிர்பார்த்ததற்கு மேலாக நன்றாக பயிர்கள் வளர்ந்து நல்ல பெரிய வருமானம் கிடைக்கின்றது. இதுல இந்த கதையிலிருந்து இன்னொரு விஷயம் என்றால், அந்த புதையல் என்று சொன்னதும் அவர்களுக்கு முயற்சி ஆர்வம் இல்லாமல் இருந்தவர்களே முயற்சி செய்தார்கள். இந்த புதையல், அந்த பொக்கிஷம் அங்கே அவர்கள் தேடிய பொக்கிஷம் அங்கே கிடைக்கவில்லை. ஆனால் வாழ்க்கையில் அரிய பொக்கிஷம் நிறைய அவர்களுக்கு வருமானத்தை மீண்டும் மீண்டும் கொடுக்கக்கூடிய பொக்கிஷம் கிடைக்கின்றது. அதே மாதிரி எங்களுக்குள்ளே நிறைய எண்ண சக்திகள் இருக்கின்றது. அந்த சக்திகளை நாங்கள் சரியாக வழிப்படுத்துவோமாய் நெறிப்படுத்துவோமாய் எங்களுக்குள்ள இணைத்து டேலண்ட்களும் வெளிப்படுத்தும். இப்ப கொஞ்சம் முன்னதான் நான் ChatGPT அந்த டெக்னாலஜி எல்லாம் அதை பற்றி எல்லாம் சொல்லி அந்த திறமைகளை சொன்னேன். இந்த வசதிகள் எல்லாம் எவ்வாறு வந்தது? இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் எங்களுக்கு என்ன விமானம் இல்லை, விமானம் வந்தது, கப்பல் இல்லை, கப்பல் வந்தது. இப்போது நாங்கள் வானொலி கேட்கின்றோம். அப்போது வானொலி பொட்டியிலான்னு கேட்போம், இப்போது வானலைகள் மூலமாக கேட்கின்றோம். இந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் உருவாகிறதுக்கு காரணம் என்ன? யாரோ ஒருவர் சிந்தனை இது எப்படி நாங்கள் மக்களுக்கு போய் சேர்க்கலாம் என்று முதல் நியூட்டன் யோசிச்சார். இந்த ஏன் ஆப்பிள் கீழே உள்ளது மேலே போகலாமே என்று யோசிச்சுதான் எங்களுக்கு பல அரிய விஞ்ஞான கருத்துக்களை சொன்னது. இதே மாதிரி இப்படி ஒவ்வொரு சிந்தனை தான் இந்த பல அதிசயங்களை எங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொண்டிருக்கிறது. இது கண்டுபிடிப்புக்கு மட்டும்தான் இந்த சிந்தனையை நான் யூஸ் பண்ண வேணுமா? வாழ்க்கையை நாங்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு, வாழ்க்கை பல அதிசயங்களை நிகழ்த்துவதற்கு, உங்களுக்கு வேண்டி அனைத்தையும் அடைவதற்கு இந்த சிந்தனை சக்திகளை நான் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை இணையதள வானொலியில் உங்களுக்கான நேரத்தில் குழலோசை. முன் செல்லடா, முன்னே செல்லடா, தைரியமே துணை, தோல்விகளும் காயங்களும் செதுக்கிடுமே உனை. Okay. குளிமுத்தம் வைத்ததன் சிகரம் அப்பாறை துளிகள், அதற்காக கண்ணில் சிந்தாது சிற்பத்தின் விழிகள், கருமேகம் திக்கொட்டு அத்தண்ணீர் பொறிகள், அவைகள் பற்றி கொள்ளட்டும் உன் நெஞ்சின் கிளிகள்.
கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை இணையதள வானொலியில் உங்களுக்கான நேரத்தில் குழலோசை. இதுதான் இந்த சிந்தனை ஒரு மகா சக்தி. ஏனென்றால் இதை நீங்கள் உங்களுக்கு சாதகமாம் பயன்படுத்தலாம், பாதகமாம் பயன்படுத்தலாம். நீங்கள் நல்லதை சிந்தித்தால் நல்லது நடக்கும், தேவையில்லா சிந்தித்தால் உங்களுக்கு தேவையில்லாம் வரும். இந்த சிந்தனை 4 வகையாக நாங்கள் யோசிக்கலாம். ஒன்று நல்ல சிந்தனை. நல்ல சிந்தனை என்பது நமக்கு நல்லதே கொடுக்கக்கூடிய சிந்தனை. என்ன ஒன்று தீய சிந்தனை, மக்களுக்கு தீயதை நினைத்து கொண்டே இருக்கிற ஒரு வகையான சிந்தனை. அன்பார்ச்சுனேட்லி சில பேர் அந்த எண்ணங்களை கொண்டிருக்கின்றார்கள். என்ன ஒன்று வீணான சிந்தனை, அது நடந்ததை பற்றி கவலைகளை பற்றி கொண்டிருப்பது, நடந்ததை பற்றியே கவலைப்பட்டு கொண்டிருப்பது. என்ன ஒன்று சாதாரண சிந்தனைகள், இப்போது நாங்கள் சாப்பிட போகணும், படிக்க போகணும், கடைக்கு போகணும், அந்த மாதிரி எண்ணங்கள். இந்த மாதிரி எண்ணங்களில் போதும் நேர்மையான எண்ணங்கள் எங்களுக்கு வாழ்க்கை உறுதுணையா இருக்கின்றது. மற்றதெல்லாம் எங்களுக்கு உறுதுணையாக இருப்பதில்லை. ஆனால் எங்கள் நேரங்களை, எங்கள் சக்திகளை வீணாக்கி கொண்டிருக்கின்றது. இந்த சிந்தனைகள் எப்படி, சிந்தனையை எங்களோட இதை பற்றி நாங்கள் ஆழமாக இன்னும் பல இதயங்களில் பேசிக்கொள்ளலாம். குறிப்பாக இன்று சிந்தனையின் ஒரு ஆழ்மனதின் சக்தியை பற்றி தான் உங்களோடு நான் பரிமாற இருக்கின்றேன். இந்த எங்களுக்குள்ளே எங்கள் சிந்தனை எங்கே இருந்து உருவாகிறது என்றால் எங்கள் மனதிலிருந்து உருவாகின்றது. அந்த மனதில் ஒரு வெளிமனம், ஆழ்மனம் என்று 2 மனம், கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட் என்று சொல்வார்கள். இந்த கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட் இரண்டும் ஒன்றுபட்டுத்தான் ஒர்க் பண்ணுகின்றது. எங்கள் வெளிமனதிலிருந்து வரும் கட்டளைகளை எங்கள் ஆழ்மனதுக்கு செலுத்துவோமாயின் அது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த கட்டளை நடக்கின்றது. ஆழ்மனதுக்கு நாங்கள் என்ன சொல்லுறோம் என்றதும் பார்க்க நாங்கள் சொல்றது அப்படி செய்யற சக்தி தான் இருக்கின்றது. உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம் என்றால், சப்கான்சியஸ் மைண்ட் அந்த ஜீனி மாதிரி, அந்த மகா சக்தி பட்ட ஜீனி மாதிரி. அது நீங்க சொல்றதுக்கு அது சரி பிள்ளைன்னு சொல்லிக் கொண்டிருக்காது. நீங்க சொல்வதை அவ்வாறே உத்தரவு ராஜா என்று சொல்லும். நீங்கள் ஒரு ராஜா, நீங்க சொல்வதை அவ்வாறே ஏற்றுக்கொள்ளும். ஒரு கேப்டன்ஷிப் மாதிரி. இந்த கேப்டன் கப்பல் ஓட்டும் பொழுது அவர் சொல்றதுதான் தொழிலாளர்கள் செய்வார்கள். ஒரு நாளும் எதிர்த்து கதைக்க மாட்டார். கேப்டனுக்கு தெரியும் அவர் என்ன சொல்லுகின்றார், ஏன் சொல்லுகிறார் என்று. அதே மாதிரி நீங்கள் எதை நினைக்கின்றீர்களோ, எதை வாயால் சொல்லுகின்றீர்களோ, உங்கள் ஆழ்மனது அவ்வாறே ஏற்றுக்கொள்ளும். நீங்கள் சொல்றதுதான் உங்களுக்கு விருப்பம் என்று. தச்சலா நீங்கள் எனக்கு தலையிடிக்குது, என்னால முடியாது, என்னால் கவலையா இருக்கு, என்னால் வாழ்க்கையே வீணா போச்சுன்னு சொல்லிக் கொண்டிருந்தீங்கள் என்றால் அதுக்கு தெரியாது நல்லதோ கெட்டதோ நீங்க சொல்றது அது நினைச்சு பார்க்காது. ஆனால் நீங்க சொல்றது வேத வாக்காக இணைத்து அதையே உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். இதுதான் உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமா இருப்பதற்கு, சந்தோஷம் இல்லா இருப்பதற்கு காரணம் உங்கள் எண்ணம், உங்கள் செயலும், உங்கள் வார்த்தைகளும் தான். அதனால தான் நாங்கள் இவ்வளவு கவனமா இருக்கணும் எங்கள் வார்த்தைகளில் செயல்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். எங்களுக்கு இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன், கேட்க விரும்புகிறேன். ஆக்சுவலி யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இப்போ ஒரு கையில் உங்களை இதுதான் நாங்கள் அடிமுறை எங்கள் வகுப்புகளில் நான் பலமுறை புரோகிராம்கள் இதை பற்றி பேசும்போது இதைத்தான் கேட்பேன். இப்போ ஒரு கையில் உங்களுக்கு ஆப்பிள் விதைகள் இருக்கின்றது, இன்னொரு கையில் நச்சு விதைகள் இருக்கின்றது. 2 விதையும் நீங்கள் ஒரு நிலப்பரப்பில் புதைக்கின்றீர்கள், நன்றாக தண்ணி ஊற்றுகின்ற, நன்றாக பராமரிக்கின்றீர்கள். 2ஐயும் பராமரிக்கும் போது எது மிக விரைவாக வளர்ந்து வரும், எது வளராது என்று நான் கேட்பேன். இதை யோசிச்சு போட்டு ஒரு சென்ட் தான் சொல்வார்கள், நச்சு தான் வளரும் என்று. அதுதான் நாங்கள். ஆனா பொதுவாக நீங்கள் யோசிச்சு பாருங்க, எதுவா வளரும், எது கூட வளரும், எது வளராது. சில பேர் சொல்வார்கள் நச்சுகள் வளராது, 2வது கெட்டது. சில பேர் சொல்ல நஞ்சு வளரும், சில பேர் சொல்லுவாங்க பாசிட்டிவான் வளரும் என்று. இதுல ஒரு ரகசியம் என்னென்றால் 2ம் சரிசமமாக வளரும். நாங்க ஏன்னா 2ஐயும் சரிசமமாக நாம் பராமரிக்கின்றோம், சரிசமமாக தண்ணி ஊற்றுகின்றோம். அதே மாதிரி நிலம், அதே மாதிரி சக்திகள் எல்லாம் கிடைக்கின்றது. இது ஒரு உதாரணம் தான். அதே மாதிரி உங்கள் மனமும் ஒரு நிலப்பரப்புமாய்த்தான். அது நாங்கள் என்ன விதைக்கின்றோமோ, அதை மீண்டும் மீண்டும் அதை பற்றி சிந்திக்கின்றோமோ அதுதான் எங்கள் வாழ்க்கையில் நிரம்பிவிடுகின்றது. நீங்க வாழ்க்கையில் எது நடக்கும் நினைக்கின்றீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கை நடக்கும். எது நடக்காது என்று இருக்கிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்காது. அதுக்காக ஒரு முறை நினைத்து விட்டா நடக்கும் என்று நினைக்காதீங்க, ஒரு முறை நினைத்து விட்டா நடக்காது என்று நினைக்காதீர்கள். இதை நாங்கள் ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், இதை அறிந்து
அதை நாங்கள் சரியாக யூஸ் பண்ணுவோம். இது ஒரு சொல்வார்களே, கத்தியை நாங்கள் கொல்லம் யூஸ் பண்ணலாம், அதை எங்களோட தேவையை பூர்த்தி செய்யவும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி எங்க சிந்தனை எங்களுக்கு சாதகமாக நிறைய நேரம் பயன்படுத்தலாம். இந்த தொழில்நுட்பங்கள் எங்களுக்கு சாதகமாக வந்திருக்கின்றது. அதே நேரம் இதே சிந்தனையை வச்சுக்கொண்டுதான் மக்கள் சிலர் வெடிகுண்டுகள் தயாரிப்பதும் மக்களுக்கு தீயது செய்வதும் யூஸ் பண்ணுகிறார்கள். ஒருவரும் அந்த சிந்தனை யூஸ் பண்றதை பொறுத்து. ஆனால் நாங்கள் நல்லவர்கள், மக்களுக்கு நல்லது நினைப்பவர்கள், நீங்கள் நல்லவர்கள். அதான் எங்களுக்கு எப்பொழுது இந்த சிந்தனையை வச்சு நாங்கள் நல்லது செய்யலாம் என்பதை பற்றி இப்போது யோசிச்சு பார்ப்போம். உங்கள் வாழ்வில் எதை அடைய விரும்புகின்றீர்களோ அதையே மீண்டும் 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 நீங்கள் உங்கள் சிந்தனையில் கொண்டு வாருங்கள், உங்கள் மனதில் கொண்டு வாருங்கள், உங்கள் புத்தியில் கொண்டு வாருங்கள். அதை நீங்கள் சொல்வார்கள், நீங்கள் எதை நினைக்கின்றீர்களோ நீங்கள் அவ்வாறே ஆகிடுவார்கள். உலகில் எவ்வளவோ மத தலைவர் இருக்கின்றார்கள், எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். அவர்கள் எந்த கருத்தில் மாறுபட்டாலும் இந்த சிந்தனை சக்தி நான் நினைப்பதே எமது வாழ்க்கையா இருக்கிறது என்பதில் ஒருமோடும் அவர்கள் சளைத்ததில்லை. அதாவது சிந்தனையில் மகா சக்தி இருக்கின்றது. மீண்டும் மீண்டும் நாங்கள் ஆழமாக அடுத்து வரும் எபிசோடில் இதை பற்றி கதைச்சு கொள்ளலாம். இப்போது உங்களுக்கு ஒரு சில கருத்துக்களோடு உங்களுடன் இதை நிறுத்திக் கொள்வோம். உங்களுக்கு தேவையானது, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானது எது, அதை உங்கள் ஒரு தாளில் எழுதுங்கள். நான் வாழ்வில் எது இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், எந்த தடையும் வேண்டாம், வசதி இருக்கா இல்லையா என்று பற்றி கவலைப்படாதீர்கள். என்னென்ன தேவை என்பதை மட்டும் அதிலுங்க. ஆரோக்கியமா இருக்கணுமா, சந்தோஷமா இருக்கணுமா, நல்ல பதவி இருக்கணுமா, நல்ல பணம் வேணுமா, எல்லாத்தையும் எழுதுங்கள். எழுதி போட்டு நன்றி என்றால் ஏன் நாங்கள் நன்றி சொல்வோம், அது உங்களுக்கு கிடைக்க போகின்றது, கிடைத்ததுக்கு நன்றி சொல்வோம் இல்லையா? அது மாதிரி நீங்க எழுதினது உங்களுக்கு கிடைக்க போகுது முதல் நம்புங்கள், அந்த எண்ணத்தை உங்கள் மனதில் விதையுங்கள். இதுவே உங்கள் வாழ்வின் ஒரு ஆரம்பமாக இருக்கட்டும், நல்ல ஆரம்பமாக இருக்கட்டும். மீண்டும் இதை பற்றி ஆழமாக அடுத்தடுத்த எபிசோடில் நாங்கள் இதை பற்றி கதைப்போம். தொடர்ந்து இதை கேளுங்கள். அடுத்த எபிசோடில் இதை பற்றி மீண்டும் சந்திப்போம். சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, தினமே சிந்தனை செய் மனமே. செய்தால் தீவினை அகன்றிடுமே, சிவகாமி மகனை சண்முகனை சிந்தனை செய் மனமே. செய்தால் தீவினை அகன்றிடுமே, சிவகாமி மகனை சண்முகனை சிந்தனை செய் மனமே. மனமே செந்தமிழ் கருள் ஞான தேசிகனை, ஞான தேசிகனை சிந்தனை செய் மனமே. செய்தால் தீவினை அகன்றிடுமே, சிவகாமி மகனை சண்முகனை சிந்தனை செய் மனமே. மனமே சந்ததம் மூவாசை தகதியில் உழன்றனை, சந்ததம் மூவாசை தகதியில் உழன்றனை, சமரச சன்மார்க்க நெறிதனை மறந்தனை, சமரச சன்மார்க்க நெறிதனை மறந்தனை. அந்தகள் வரும் போது அவனியில் யார் துணை, அந்தகள் வரும் போது அவனியில் யார் துணை,
பவகுகனை சிந்தனை செய் மனமே. தீரால் தீவினை அகன்றிடுமே. சிவகாமி மகனை கண்முகனை சிந்தனை செய் மனமே. மனமே எண்ணங்களின் அடிப்படையிலே எமது வாழ்க்கை அமைகின்றது. எமது எண்ணங்களை நல்ல திசையில் வைத்திருப்பதற்கு முயல்வோம். கரிக்குள் ஒரு வைரம். வணக்கம். ஒரு விளம்பர நிறுவனத்தின் ஊழியர் பல நாட்களாக சிந்தித்து ஒரு நல்ல விளம்பரத்தை எழுதி தனது மேலதிகாரியிடம் கொடுத்து அவரது பாராட்டுதலையும் எதிர்பார்த்தார். விளம்பரத்தை படித்த மேலதிகாரியோ ரசிகர்களின் கவனத்தை ஈர்க்கும் விஷயமோ விறுவிறுப்போ அந்த விளம்பரத்தில் கிடையாது என்றும் அது ஒரு ரசனையற்ற விளம்பரம் என்று பலருக்கு முன்னால் கூறி அந்த ஊழியரின் முகத்தில் கரியை பூசிவிட்டார். ஊழியர் இரவு பகலாக சிந்தித்தார். அதே விளம்பரத்தை திருத்தி ரசனையோடு எழுதினார். அந்த விளம்பரம் சில வாரங்களிலே அந்த நிறுவனத்திற்கு லட்சக்கணக்கில் லாபத்தை ஈட்டி தந்தது. அந்த நிறுவனம் பிரபலமடைந்தது. ஊழியரும் பிரபலமானார். நாம் ஏதாவது ஒரு காரியம் செய்கிறோம். அந்த காரியத்தை செய்ததற்காக எவரேனும் நம்மை பாராட்டினால் மனம் மகிழ்ந்து போகிறோம். அதே வேளையில் எவரேனும் குறை கூறினாலோ மனம் உடைந்து போகிறோம். இது மனித இயல்பு. நம்மை பாராட்டுபவர்கள் நம்மை உயர்த்தி விடுகிறார்கள். நம்மிடம் குறைகளை காண்பவர்கள் நம்மை தாழ்த்தி விடுகிறார்கள் என்றுதான் நம்மில் பலர் எண்ணுகிறோம். இதுவும் மனித இயல்புதான். இருந்த போதிலும் இத்தகைய எண்ணம் சரியானது அல்ல. உண்மையில் நம்மிடமுள்ள குறைகளை கண்டுபிடித்து அவற்றை வெளிப்படையாக கூறுபவர்களே நம்மை உயர்த்தி விடுகிறார்கள் என்பதுதான் சரி. ஒருவர் நமது குறைகளை கண்டுபிடித்து அதனை நம்மிடம் கூறும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் நம்மில் பலருக்கு இருப்பதில்லை. அவ்வாறு நம்மிடமுள்ள குறையை கூறுபவர் நம்மை அவமானப்படுத்தி நமது முகத்தில் கரியை பூசிவிட்டதாகவே பெரும்பாலும் நமக்கு தோன்றுகிறது. சரி, அவர் நமது முகத்தில் கரியை பூசிவிட்டார் என்றுதான் வைத்துக் கொள்வோமே. அதனால் என்ன? அவர் கரியை பூசிவிட்டார் என்று அவரை கோபம் தீரும் வரை திட்டி தீர்த்து விடலாம். அது நமது விருப்பம். அல்லது அவர் பூசிய கரியை ஒரு துணியால் துடைத்துவிட்டு முகத்தை நன்றாக கழுவி விடலாம். அதுவும் நமது இஷ்டம்தான். கரியில் இருந்துதான் வைரம் தோன்றுகிறது என்பது நமக்கு தெரிந்த ஒன்று. ஒருவர் நமது முகத்தில் கரியை பூசும் பொழுது அந்த கரிக்குள்ளே ஒரு சிறு வைரம் மறைந்து கொண்டுள்ளது. அந்த வைரத்தை அடையாளம் கண்டுகொண்டால் நமது முகத்தில் கரியை பூசியவர் மீது நாம் கோபப்பட மாட்டோம். மாறாக அவரை மனமாற வாழ்த்துவோம். ஒருவர் நம்மை குறை கூறும் பொழுது நமது பலகீனங்களை நம்மால் உணர முடிகிறது. நமது பலகீனங்களை நாம் அகற்றும் போதுதான் நம்முடைய திறமைகள் நமக்குள் இருந்து வெளிப்படுகின்றன. நம்மை மேலும் வைராக்கியத்துடன் செயல்பட வைக்கின்றன. முடிவில் நம்மால் வெற்றி அடைய முடிகிறது. ஆக குறைகள் என்பவை கரியை போன்றவை. வெற்றி என்பது வைரத்தை போன்றது. சுருங்க கூறின் பிறர் கூறும் குறைகளை கரியாக நினைப்பதும் வைரமாக நினைப்பதும் நமது தேர்வுதான். சிந்தனை துளி. குற்றம் பார்க்கின் சுற்றமில்லை என்று கூறுவார்கள். நம்மை குறை கூறுபவர்களை வெறுப்பதற்கு பதிலாக நம்மிடம் உள்ள பலவீனங்களை களைய முயற்சிப்பதே விவேகமான செயலாகும். நல்லது. இந்த குலசோசை நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நான் கூறுகின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை அன்பு கூறி விடைபெறுபவர் கீதன் நடராஜா. நன்றி.